இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்தீங்களா சிஸ்டர், நம்ம பையன் எப்படி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டானு? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். ஹலோ, யாருங்க நீங்க? ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து நீதி வேணும் நியாயம் வேணும்னு சொல்லிருக்கீங்க. குந்தவை, இவங்களுக்கு பதில் நீ சொல்றியா என்ன நான் சொல்லட்டுமா? எப்படி? ஏய், தேவையில்லாம இங்க வந்து குழப்பம் பண்ணலான்னு பாக்குறியா? நான் குழப்பம் பண்ணலாம் வரல. குந்தவை, நீ உண்மையை சொல்ல மாட்ட, நானே சொல்றேன். நான் குந்தவையோட லவ்வர். இல்ல சிஸ்டர், அவங்க மூஞ்சிகளை எல்லாம் பாருங்க. என்னங்க இது? தெரியலையாமா? இல்ல, இவன் போய் சொல்றான். இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவனை நான் பார்த்தது கூட கிடையாது. இல்லங்க, நான் போய் சொல்லல. நான் சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை. நானும் குந்தவையும் முதல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். அதுக்கப்புறம் அந்த நட்பு காதலா மாறிடுச்சு. காதல்னா சாதாரண காதல் இல்லைங்க. ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். மகாபலிபுரம் பீச்சுக்கு போய் ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஒன்னாலாம் தங்கியிருக்கோம். வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். இல்ல, இவன் போய் சொல்றான். இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. சிஸ்டர், நம்ம ஆளு பர்ஃபார்மன்ஸ்ல பின்றான்ல சிஸ்டர். இவன் மட்டும் சீரியலுக்கு நடிக்க வந்தேன்னு வைங்க, வெள்ளனா மாதிரி பெரிய ரவுண்ட் வருவான் சிஸ்டர். என்னை விட வசதியான இடத்துல மாப்பிள்ள கிடைச்சதும் நம்ம காதல தூக்கி எறிஞ்சிட்டு வந்த நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லைன்னு சொன்னால. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ பாருங்க. எல்லாரும் நல்லா பாருங்க. நான் போய் சொல்றேனா இல்ல குந்தவை போய் சொல்றாளான்னு உங்களுக்கே தெரியும். இல்ல, ஐயோ இல்ல. மாதாஜி, நம்ம ஆளு மாஸ்டர் பிளானோட வந்திருக்கான் மாதாஜி. நாம எதிர்பார்த்ததுக்கு மேல சம்பவம் சிறப்பா நடக்குது. நீ அடக்கி வாசி, நம்ம மேல சந்தேகம் வந்துட போகுது. என்ன சூர்யா அது? சூர்யா, ஒரு நிமிஷம். இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல. நான் என் பொண்ணு அது மாதிரி வளர்க்கவும் இல்ல. தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க, ப்ளீஸ். யாரும் நம்பாதீங்க. டேய், யாரா நீ? எதுக்காக இங்க வந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்க? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஏங்க, நான் உண்மையை தாங்க சொல்றேன். அதுக்கான ஆதாரத்தையும் காட்டிட்டேன்ல. ஏய், நிறுத்துறா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை நீ உண்மையை சொல்லல, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. உண்மையை சொல்றா. ஏங்க, நான் உண்மையை தாங்க சொல்றேன். என்ன நம்புங்க. என்னை விட வசதியான இடத்துல வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறதுனால குந்தவை என்னை கழட்டி விட்டுட்டா. இல்ல,
சொல்லுங்க மேடம். இப்ப நான் உங்களுக்கு உங்க போன்ல ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அதுல இருக்கிற பையனை பத்தி எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும். அதுவும் சீக்கிரமா எனக்கு உடனே வேணும். ஓகே மேடம். ஐயோ என்ன நம்புங்க, எனக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவன் பேச்ச நம்பாதீங்க. இத பாரு குந்தவை, எதுக்காக பயப்படுற? என் கூட தைரியமா வா. இப்ப வேணா எனக்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல நான் ஒரு பெரிய ஆளா வருவேன். அப்ப நான் உன்னை ராணி மாதிரி பாத்துப்பேன். துர்கா அம்மா, யாருமே என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் என்ன நம்புங்க. சத்தியமா இவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. குந்தவை, நீ அழாத. மாதாஜி, அந்த போலீஸ்காரி துர்கா பொங்கி எழுவான்னு பார்த்தா அமைதியால இருக்கா. ஒருவேளை நம்மால சொன்னதை நம்பிட்டாளா? அப்படியெல்லாம் இருக்காது. அவ வேற ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். ஓ, இருக்கும் இருக்கும். டேய் மேடம். ஆமா, நீ குந்தவைய உண்மையாவே லவ் பண்றியா? ஆமா மேடம், குந்தவை இல்லனா நான் உயிரே விட்டுருவேன். ச்சே, அழாத. நீ சொல்றத நான் நம்புறேன். நீ காட்டினியே இந்த ஆதாரத்தையும் நான் நம்புறேன். துர்கா, என்ன மாதாஜி, இது எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் இருக்குதே. நான் தான் சொன்னல, துர்கா ஏதோ பிளான் பண்றான்னு. ஆ, உங்க காதல நான் சேர்த்து வைக்கிறேன். துர்கா. என்னங்க இது? இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏங்க, நீங்க போய் தாலி வாங்கிட்டு வாங்க. துர்கா, யோசிக்காதீங்க. பக்கத்துல இருக்கிற பூக்கடையில ஒரு மஞ்ச கயிறு கட்டி தாலி வாங்கிட்டு வாங்க. ம், சரி. துர்கா, அவசரப்படாதம்மா. துர்கா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. துர்கா, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நான் அப்படிப்பட்ட பொண்ணா? சொல்லு துர்கா. அக்கா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவன் தான் ஆதாரம் காட்டுறானே, அதெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? என்ன மிஸ்டர், நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் மேடம்.